வணக்கம் நண்பர்களே. இந்தியா அமெரிக்கா வர்த்தகம் இப்போ சென்சிட்டிவாக இருக்குது. ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு அறிவிப்பு. அந்த வகையில் இந்தியாவுக்கு 25% டேக்ஸ் போட போகிறேன்னு சொல்லிட்டு ஒரே மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியா ரஷ்யாக்கிட்ட கணிசமாக அந்த கச்சா எண்ணெயை வாங்குது. ஏன்னா உக்ரைன் போர்னால ரஷ்யா மேலே ஐரோப்பிய நாடுகள் தடை விதித்தாங்க. அதை மீறி எந்த நாடாவது வாங்கினா அந்த நாடு மேலே பொருளாதார தடை விதிப்போம் அப்படின்னு ட்ரம்ப் ஐரோப்பிய நாடுகள் எச்சரிக்கை பண்ணாங்க. ஆனால் ரஷ்யா குறைஞ்ச ரேட்டில் கொடுத்ததுனால இந்தியா தொடர்ந்து அங்கே வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரம்புக்கு கடுமையான கோபம். ஏன்னா ரஷ்யாவுக்கு தொடர்ந்து அந்த பொருளாதாரம் உயர்ந்துக்கிட்டே இருந்ததுன்னா திரும்பி திரும்பி அவங்க ஆயுதங்கள் தயாரிப்பாங்க, மற்ற நாடுகள் மேலே படையெடுப்பாங்கன்றதுனால ட்ரம்ப் முடக்க பார்த்தாங்க. ஆனால் இந்தியா அதை சட்டை பண்ணல. ஆனால் இப்போது என்னென்னா கடும் நெருக்கடியாக இந்தியாவுக்கு இந்தியாவில் ஏற்றுமதியாகக்கூட பொருளுக்கெல்லாம் 25% டேக்ஸ். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பக்கத்து நாடான வங்கதேசத்துக்கு கிட்டத்தட்ட 10% 17% குறைச்சி இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா இந்தியா ஜவுளி பார்த்தீங்கன்னா அதிகமாக அமெரிக்காவுக்கு 44% ஏற்றுமதி ஆகுது. இப்போ இது வங்கதேசத்துக்கு ரேட் கம்மியாக கொடுக்கும்போது என்ன ஆகுனா அங்கே போயிடும் ஆர்டர், பாகிஸ்தானுக்கும் போயிடும். அது மட்டும் இல்லாமல் மருந்து பொருட்கள் எலக்ட்ரானிக்ஸ்லாம் இந்தியா அதிகமாக அமெரிக்காவுக்கு தான் அனுப்புகிறாங்க. ஸ்மார்ட் ஃபோன்கள் பார்த்தீங்கன்னா 44% அமெரிக்காவுக்கு இந்தியா சப்ளை பண்ணுது. ஆப்பிள் ஃபோன் 77% இந்தியாவில் தயாரிக்கிறப்ப தான் சப்ளை ஆகிட்டு இருக்கு. அப்போ இதனால் என்ன ஆகும்னா இந்தியாவோட பொருட்கள் அமெரிக்காவில் விலை அதிகமாக இருக்கும். இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வரி விதிப்பினால் அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு மாதம் 2 லட்ச ரூபாவுக்கு கூடுமா செலவு, அவ்வளோ ப்ரெஷர் ஏற்படுன்றாங்க. ஆனாலும் ட்ரம்ப் சட்டை பண்ணல. இந்தியா அமெரிக்கா 2 நாட்டில் இருக்கக்கூடிய வர்த்தக அதிகாரிகள் 5 மாதமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் உடன்பாடு எட்டப்படலை. காரணம் என்னென்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பன்றி, மீன், நாய், குதிரை இந்த விலங்குகளுடைய ரத்தம் மற்றும் புரோட்டீன்களை எடுத்து அந்த அமெரிக்கா பசுக்கள் கொடுக்குறாங்க. அதுலேருந்து வரக்கூடிய பால் அசைவ பால்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த விலங்குகளினுடைய எலும்புகளிலிருந்து பெறக்கூடிய நொதிகளை இந்த பாலில் கலக்கிறாங்க. அது மூலிமா இந்த அசைவ பால் இந்தியாவில் விற்பனை பண்ணணும்னு சொல்லி பர்மிஷன் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு இந்தியா அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மரபணு மாற்றப்பட்ட விதைகளை இந்தியாவில் சப்ளை பண்ணணும்னு சொல்லி அமெரிக்கா ப்ரெஷர் கொடுக்குது. அதனால் இந்திய வேளாண் துறை விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவாங்கன்றாங்க. இந்தியா அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் முக்கியமான பிரச்சனை. அது மட்டும் இல்லை, இந்தியாவோட வரிகளில் கிட்டத்தட்ட 10% குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கேட்குறாங்க. அதனால் இந்தியா இப்போ பெரிய சந்தையாக இருக்குது. உலக அளவில் சைனாவுக்கு அடுத்து இந்தியாவில் தான் நுகர்வோர் தன்மையில் அதிகமாக இருக்கிறதுனால இந்தியாவில் எல்லா பொருளையும் விற்கலாம். அப்போ இந்தியாவுக்கு எப்படி ப்ரெஷரை கொடுக்குறது? இப்போ ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் தான் கெடு, இல்லை அப்படின்னா உங்களுக்கு 25% டேக்ஸ் அப்படின்றாங்க. 2014 கிட்டத்தட்ட $200 பில்லியன் இந்தியா அமெரிக்காவில் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 2030 $500 பில்லியன் பண்ணணும்னு நினைக்கும் போது இவ்வளோ கெடுபடியாக இருக்குது. இப்போ 25ஆம் தேதி அமெரிக்கா டீம் இந்தியாவுக்கு வருது. ஸோ இன்னும் டீப்பாக பேசி இதை சுமூகமாக போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது காரணம் என்னென்னா இந்தியா இந்தியர்கள் அமெரிக்காவுடைய உயர்ந்த பதவிகள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய ப்ரெஷர் இருக்கிறனால தான் ட்ரம்ப் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷரை கொடுத்து நெருக்கடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கச்சா எண்ணெய் ரஷ்யா குறைஞ்ச ரேட்டில் கொடுக்குறதில்ல. அதனால் இப்போ இந்தியா வாங்குறத நிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் ட்ரம்ப் நேற்று இந்தியா கச்சா எண்ணெயை வாங்கலை, நிப்பாட்டிட்டாங்க, அதனால் அதை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. எப்படி இருந்தாலும் இந்தியா எந்த நெருக்கடி கொடுத்தாலும் கூட இந்திய விவசாயிகள், இந்திய வேளாண் துறை பாதிக்கிற மாதிரி முடிவு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அசைவ பாலை இந்தியாவில் விற்பனை பண்ண முடியாது. அதே மாதிரி மரபணு மாற்றப்பட்ட விதைகளை இந்தியாவில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்முடைய இந்திய அந்த பாரம்பரியமான காய்கறிகள்லாம் அடிபட்டு போகும். ஸோ அதனால் இந்தியா நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். ட்ரம்போட மிரட்டலுக்கு மோடி அணிபடியை மாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.